ரீசெண்டா Amazon and Flipkart சேல்ல கண்டிப்பா நிறைய பேர் நீங்க phones வாங்கியிருப்பீங்க. ஸோ இதுல இருந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஐபோன் வாங்கினவங்களுக்கு நாங்க ஒரு செட்டப் கைட் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஈஸியான செட்டப் கைட் தான் இது இருக்கு. நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பார்த்துருங்க. ஆனா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஸ் எல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. ஃபேஸ்புக் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ். பட் நாங்க இந்த வீடியோல ஒரு 10 ஆண்ட்ராய்ட் ஆப் செலக்ட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி அண்ணா செலக்ட் பண்ணிருக்கான் ஃபார் யூ கைஸ் ஸ்பெஷலி. இந்த ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பை தி வே எனக்கு கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு இந்த ஆப்ஸ் பிடிக்கும்னு. பட் லாஸ்ட் ஆப் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் ஆப் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப் தான். ஸோ வாட்ச் டில் தி எண்ட். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப் வந்து ஒரு கீபோர்டு ஆப்புங்க. அது பேர் வந்து கீஸ் கேஃபே. ஸோ நீங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபோன்ஸ்ல உங்களுக்கு ஜிபோர்டு ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும், கூகுளோட ஜிபோர்டு. பட் ஜிபோர்டு நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும் யூஸ் பண்றது. கீஸ் கேஃபேல கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் நீங்க பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓவரால் தீம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது தவிர நீங்க கீஸ் பிரஸ் பண்ணும்போது ஒரு அனிமேஷன் வரல, அது கூட நீங்க கஸ்டம் டியூன் பண்ணிக்கலாங்க. இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ நீங்க இப்படி இருக்க கீபோர்டை இப்படி மாத்திக்கலாம். இதில் ஒரே ஒரு பிரச்சனை நாங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா 30 செகண்ட் ஆட்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் வரும். ஸோ சில டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடை பார்த்ததுக்கப்புறம் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும் தீமை. ஸோ அது ஒரு அனாயிங்காக இருந்தது. பட் நீங்கள் வேணும்னா ப்ரீமியம் கூட வாங்கிக்கலாம். பட் அது அவசியம் இல்லை. ஒரு 30 செகண்ட் ஆட் பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சது வேலை. அடுத்த ஆப் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண விரும்புறது வந்து ஒரு நோட் டேக்கிங் ஆப்புங்க. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து கூகுளோட கூகுள் கீப் ஆப் யூஸ் பண்ணுறாங்க. பட் கூகுள் கீப் ஆப்போட பெட்டரான ஒரு ஆப் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அது பேர் வந்து நோட்டோ. இந்த நோட்டோ ஆப்பில் எக்கச்சக்கமாக ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மினிமலா இருக்கு, க்ளீன் யூஐ கொடுத்திருக்காங்க. எனக்கு எப்பவுமே க்ளீன் யூஐ பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ இட்ஸ் ரியலி ரியலி நைஸ். ஸோ ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குரூப் ஆஃப் நோட்ஸ் கிரியேட் பண்ணா அதை கூட ஒரு ஃபோல்டர்ல வச்சுக்கலாம். அண்ட் நல்ல செக்மெண்டேஷன் பண்ணி கேட்டகரைசேஷன் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அதாவது நீங்க நோட்ஸ்க்கு ரிமைண்டர்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அப்புறம் நோட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லேபிள்ஸா கூட நீங்க பிரிச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கலர் கோடிங் கூட பண்ணிக்கலாம். லேபிள்ஸ் அண்ட் கலர் கோடிங் வந்து நிறைய பேருக்கு பண்ண ரொம்ப பிடிக்கும். யூனோ குரூப்பிங் அண்ட் செக்மெண்டேஷன் பண்றதுக்கு இட்ஸ் ஆக்சுவலி வெரி யூஸ்ஃபுல். அப்புறம் ஒரு பிரைவேட் சேஃப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்க வந்து நோட்ஸை வந்து செக்யூரா வச்சுக்கலாம் வித் யோர் பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன். அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து போடுற வரைக்கும் அதை அன்லாக் யாருமே பார்க்க முடியாது. அன்லாக் பண்ணி தான் நீங்க பார்க்க முடியும். அண்ட் பெஸ்ட் விஷயம் தெரியுமா, இந்த ஆப் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, சுத்தமா ஆட்ஸே இல்லை, விச் இஸ் வெரி நைஸ். ஸோ அடுத்து நான் ரெக்கமெண்ட் பண்ற ஆப் வந்து ஃப்ளோட்டிங் அசிஸ்டன்ட் ஒரு ஆப். ஃப்ளோட்டிங் அசிஸ்டன்ட் வந்து ஐபோனோட அசிஸ்டிவ் டச் மாதிரி ஒர்க் ஆகும். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஷாமி ஃபோன், சாம்சங் ஃபோன்ஸ்ல கூட இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்கு. பட் இந்த ஆப் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு கூகுள் பிக்சல் யூசர் இல்ல மோட்டோரோலா யூசருக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபீச்சருங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்க. பிளே ஸ்டோர்ல ஃப்ரீயா இருக்கு. ஸோ இது நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் அசிஸ்டன்ட் வந்துடும். அதில் கிளிக் பண்ணோன்னே நீங்க எந்த ஆப்ஸ் வேணாலும் அதில் வச்சுக்கலாம். அண்ட் அங்கேருந்து நீங்க டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட அதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 2 ஃப்ளோட்டிங் அசிஸ்டன்ட் வச்சுக்கலாம். ஒன்னுல வந்து நீங்க ஆப்ஸ் வச்சுக்கலாம், இன்னொன்னுல வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை வச்சுக்கலாம். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ இது எப்படி யூஸ்ஃபுல்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆப் ட்ராவர் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து டேரெக்டாக உங்கள் ஃபேவரட் ஆப்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, நீங்கள் ஒரு பேச்சுலர் இல்லைனா ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மானிட்டெல் ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு பர்சனல் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் மாதிரிங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து காசு எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியாமல் அழிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் காசு கிரெடிட் ஆச்சுன்னா டேரெக்டாக அதில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை எங்கே நீங்கள் லோன்ஸ் வச்சிருக்கீங்களோ இல்லை லோன்ஸ் அடிக்கணுமோ இஎம்ஐஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் வந்து கிளியராக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதில் பேசிக்லி நீங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் பேங்க் அக்கவுண்ட்ஸ்க்காக டிஃப்ரெண்ட் நீங்க ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதே தானா கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும், which is very very nice. ஆக்சுவலி இந்த ஆப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா பேங்கிங் ஆப்ஸ்லேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். பட் ஸ்டில் நீங்கள் உங்கள் கையில் கண்ட்ரோல் வேணும்னா இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல குட் லுக்கிங் ஆப் வேறு, ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ கூட. ஸோ யூ கேன் ட்ரை இட் அவுட். இப்போ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது அது உங்கள் டேட்டா, இன்ஃபர்மேஷன், ப்ரைவேட் டேட்டா எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும். ஸோ இந்த டேட்டா ட்ராக் பண்ணிட்டு ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக பர்சனலைஸ் ஆட் சென்ட் பண்ணும். இது நீங்கள் நடக்கக்கூடாது, உங்கள் இன்ஃபர்மேஷன் ப்ரைவேட்டாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளாக் ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த ஆப்ல நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். ஒரு ட்ரிகர் இருக்கு, அந்த ட்ரிகரை பிரஸ் பண்ணோனே எல்லா ட்ராக்கர்ஸுமே ஆஃப் ஆயிடும். ட்ராக்கர்ஸ் ஆஃப் ஆயிருச்சுன்னா எந்த ஆப்புமே உங்க டேட்டாவை எடுக்க முடியாது, which is very very nice. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு VPN பேஸ்ட் சர்வீஸ்னால இது ஆக்சுவலி ஆட்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் கூட பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி கீஸ் கேஃபேல வந்து நீங்க யூஸ் பண்ணோம்னா 30 செகண்ட் ஆட் பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தா இருக்கும். பட் இந்த ட்ராக்கர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ஆட்ஸ் ஆஃப் ஆயிருங்க. தட்ஸ் வெரி வெரி நைஸ். இதுல வந்து ஒரு பிரீமியம் வெர்ஷன் இருக்கு.
rupees per month இல்லனா 495 rupees a year. Actually எனக்கு யூஸ்ஃபுல்லா தோணுச்சு. ஏன்னா இதுல கிளியரா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட் கொடுத்துரும் ஆஃப் ஆல் த ஆப்ஸ் தட் இஸ் ட்ராக்கிங் யுவர் டேட்டா. எனக்கு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். உங்க போன்ல இருந்து உங்க பிரைவேட்டான இன்ஃபர்மேஷன் எந்த ஆப்புக்கும் ஷேர் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த ஆப்பை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஆப் வந்து நாங்க எங்க ஐபோன் செட்டப் வீடியோலயும் சொல்லியிருந்தோம், ஒன் ஃபார் வால்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வால்பேப்பர் ஆப்ஸ்னு கண்டிப்பா சொல்லலாம். இதுல என்னன்னா உங்களுக்கு ஏஐ ஜென்ரேட்டட் வால்பேப்பர்ஸ் கிடைச்சிரும். அண்ட் திஸ் ஏஐ ஜென்ரேட்டட் வால்பேப்பர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு. அண்ட் நீங்க ப்ரோ வெர்ஷனுக்கு 899 rupees ஒரு வருஷத்துக்கு கொடுத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு 8K வால்பேப்பர்ஸும் கொடுத்துறாங்க. பட் அது அவசியம் இல்லை. ஆல் த வால்பேப்பர்ஸ் இதுல இருக்கிற வால்பேப்பர்ஸ் ஆல்ரெடியே சூப்பரா இருக்கு. எங்க ஃபேவரட்டான வால்பேப்பர் ஆப் தான். ஆக்சுவலி நிறைய பேர் எங்க ஆஃபீஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஆப் நீங்க பாத்தீங்கன்னா இமேஜ் டூல் பாக்ஸ்ங்க. இந்த இமேஜ் டூல் பாக்ஸ் ஆப் வச்சு நீங்க ஈஸியா பேசிக்கான இமேஜ் எடிட்டிங் விஷயத்தை பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இதோட டிசைன். ஒரு மெட்டீரியல் கூகுளோட மெட்டீரியல் டிசைன் யூஸ் பண்ணி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இட் லுக்ஸ் ரியலி குட். ஸோ இந்த இமேஜ் டூல் பாக்ஸ் ஆப் வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண விரும்புறீங்கன்னா ஈஸியா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இமேஜ் ரீசைஸ் பண்ண விரும்புறீங்களா, அப்போ இமேஜ் ரீசைசிங் கூட நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். ஒரு 2 MB ஃபைல 1 MB ஃபைல பண்ணிக்கலாம். இல்ல ரெசல்யூஷன் கூட குறைச்சிக்கலாம். ஆல் ஆஃப் தட் இஸ் பாசிபிள். அப்புறம் எக்ஸிஃப் டேட்டா, இமேஜோட இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, போட்டோகிராஃபர்ஸ்க்கு இது கண்டிப்பா தெரியும். இந்த எக்ஸிஃப் டேட்டா வந்து நீங்க எடிட் பண்ண விரும்புறீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கேமரால இருந்து எடுத்தது, எந்த லென்ஸ், ஆல் ஆஃப் தட் இன்ஃபர்மேஷன் கேன் பி சேஞ்ச். இன்ஃபேக்ட் நீங்க எக்ஸிஃப் டேட்டாவை delete கூட பண்ணிக்கலாம். அதாவது இதுல வந்து கலர் பிக்கர் ஒரு ஃபீச்சர் இருக்கு. எக்ஸாக்ட் கலரோட கோட் என்னன்னு தெரியணும்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிக்கரை வச்சு. அகைன் போட்டோகிராஃபர்ஸ் டிசைனர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போன்லயே டைரக்டா என்ன ஹெக்ஸ் கோட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் பெஸ்ட் பார்ட் வந்து இந்த ஆப் வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரீ ஆப். வெரி குட் ஆப். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன ஆப்ஸ் எல்லாமே வந்து பிளே ஸ்டோர்ல இருந்தது. பட் இந்த ஆப் ஸ்பெசிஃபிக்கா பிளே ஸ்டோர்ல இல்ல. பட் யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் அவங்க வெப்சைட்ல இருந்து, இல்ல GitHubல இருந்து, இல்ல F-Droidல இருந்து. இட்ஸ் ஆக்சுவலி an open source app. அண்ட் நான் ரெக்கமெண்ட் பண்றதுக்கான மெயின் காரணம் என்னன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆப்ஸுங்க. பேர் வந்து வி மியூசிக். இப்போ நீங்க வந்து பாட்டு கேட்கறதுக்கு என்ன ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் யூஸ் பண்றீங்க? யூடியூப் மியூசிக் யூஸ் பண்றீங்களா, இல்ல ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், அமேசான் மியூசிக், எது யூஸ் பண்ணாலும் நல்ல ஃபீச்சர்ஸ் வேணும்னா நீங்க கண்டிப்பா அது காசு கொடுத்தாகணும். ஆனா இந்த வி மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப் யூஸ் பண்ணி பாருங்க. நிறைய எக்கச்சக்கமான பிரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அண்ட் இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து யூடியூபோட API யூஸ் பண்ணி உங்களுக்கு சாங்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுது. இந்த ஆப்போட டிசைன் நல்லா இருக்கு. சுத்தமா ஆட்ஸ் இல்ல. நீங்க பேக்ரவுண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்க லிரிக்ஸ் கூட பார்த்துக்கலாம். நீங்க ஈக்குவலைசர் செட்டிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி ஹேண்டி. அது தவிர்த்து ஸ்லீப் டைம்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்க இவ்வளவு நேரத்தில் தூங்க போறீங்க அப்படின்னு டைமை போட்டீங்கன்னா அதான் தானா ப்ளே பண்ணிட்டு தானா மியூசிக் ஆஃப் பண்ணிடும். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். இந்த ஆப்பை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு பிடிச்சி போகும்னு எனக்கு தோணுது. லெட் மீ சி. ஓகே, எவ்ரி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த ஆப்பு கண்டிப்பாக இருந்தாகணும். லோக்கல் சென்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஆப்புங்க. பெஸ்ட்டான ஆப். ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் டு ஆண்ட்ராய்ட் டு ஐஃபோன், ஆண்ட்ராய்ட் டு மேக், ஆண்ட்ராய்ட் டு விண்டோஸ் அண்ட் வைஸ் வர்சா எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து வைஃபை ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இட் ரன்ஸ் ஓவர் வைஃபை நெட்வொர்க்ஸ் அண்ட் இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். பிரச்சனையே இல்லை. நாங்கள் ட்ரை பண்ணோம். இட் ஒர்க்ஸ் வெரி வெல். ட்ரை பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. ஸோ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் வாட்ஸ்அப் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் நீங்களும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நானும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் வாட்ஸ்அப்போட ஃபீச்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டிங்கா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மெசேஜ் ஷெட்யூல் பண்ண முடியாது. இந்த ஆப் வச்சு நீங்க கண்டிப்பா பண்ணலாம். இந்த ஆப்போட பேர் வந்து வசாவி இல்ல வசாவி. அண்ட் இந்த ஆப் வந்து இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஷெட்யூலிங் தவிர்த்து there are a lot of useful features. இந்த ஷெட்யூலிங் ஃபீச்சர் தவிர்த்து நீங்க வந்து யாராச்சும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னா, ஒரு வேலை அனுப்பிச்சிருக்காங்கன்னா அதை டாஸ்கா கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்க்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்காக ரிமைண்டர் கூட செட் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தோணுச்சுங்க. அண்ட் ஃபைனலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ்ல இருக்க இன்ஃபர்மேஷன் நீங்க கூகுள் சர்ச் கூட பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி. பட் ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்க அந்த ஷெட்யூல் ஃபீச்சர் யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல ஆப் லாக் வச்சிருக்கீங்கன்னா அதை ஆஃப் பண்ணி ஆகணும். ஓகே, சோ ஐ ஹோப் இந்த 10 ஆப்ஸ் நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க. சோ ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பண்றதுக்கு நீங்க என்கரேஜ்மெண்ட் கொடுப்பீங்க. சோ வில் வெயிட் ஃபார் தட். சோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் ஆசமான டெக் வீடியோஸ்க்காக டக்குன்னு டெக் போடுங்க கிளிக் Trakin.